ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோனோட பிரேஸ்லெட் வேற கிளிச் ஆக ஆரம்பிச்சிருக்குமே. ஒருவேளை வெதர் சரியில்லாததால தான் இப்படி சிக்னல் கிடைக்காம பண்ணுதோம். இப்படி என் முகம் மாறிட்டே இருந்தால் எப்படி மற்றவங்கள ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது கரெக்டாக ட்ரை பண்ணுறா, முடியல. இப்போ அப்படியே ஃபேஸை மறைச்சிக்கிட்டு வர கரெக்டாக ஆப்போசிட்டில் ஹீரோ வரவும் ஸ்டோர் ரூமில் போய் அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டா. அப்பாடா தாண்டி போயிட்டான்னு பெருமூச்சு விடுறதுக்குள்ளேயே இடி இடிக்கும் போதெல்லாம் இவளோட ஃபேஸ் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. பார்த்தா அது கரெக்டாக ஹீரோ வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்கானா. திரும்ப ஒரு இடி இடிக்க பயத்தில் ஃபோனை கீழே போட்டா. என்ன சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ரூம்குள்ளே தான் வரான். லைட்டை போட்டு பார்த்தவன் பதற ஆரம்பிச்சிட்டான். நல்ல வேலை ஒரு உருவத்தில் இருக்கா, இப்போ மியாவா இருக்கா. இப்போ நான் எப்படி இருக்கேன், ஓகேவாவா இருக்கேன்னு சொல்லி கேட்க அழகா இருக்குன்னு சொல்லவும் தான் புரியுது ஓ மியா கெட்டப்புக்கு வந்துட்டோன்னு. கரெக்டாக ஏடி வேற எடிக்க ஆரம்பிச்சிட இவன் முன்னாடி மாறினா கண்டுபிடிச்சிருவானேன்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணுறா. மியா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ஆன் பண்ண டக்குன்னு அப்படியே அவனை ஹக் பண்ண மாதிரி ஆஃப் பண்ணி விட்டுட்டா. இப்போ செங்கா தான் இருக்கா. ஆனால் இவனுக்கு இங்கே ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக இருக்கு. நம்ம எதாக இருந்தாலும் பேசி முடிவு பண்ணணும், இவ்வளோ சீக்கிரம் அவசரப்படக்கூடாதுன்னு சொல்ல இவ வேற மாறிக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ டக்குன்னு வேற விலைக்கு விட அவனோட கண்ணை மூடிட்டா பார்க்காத மாதிரி. எதா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணலாம், பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விடு சூமியான்னு பேசிக்கிட்டே இருக்க டப்புன்னு கழுத்துலயே போட்டு மட்டையாக்கிட்டா. கட் பண்ணா இந்த பக்கம் கோ யுவான்ட்ட வந்து அன்னைக்கு நைட் நான் மிஸ்டேக்காக தான் உங்கள் காரில் ஏறிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி இதை யூஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கே நீங்கள் காரை ஃப்ரீயாக வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் எட்டி பார்க்க யார் இது அப்படி சொல்லிட்டு போனவன் அதை விட பயங்கர ஃபோர்ஸாக ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டா ஸ்ட்ராங் ஆச்சே. ஸோ அப்படி வேகத்தில் வந்தவன் நம்ம யுவான் மேலேயே விழுந்துட்டான். பாவ பேக்கு பயங்கர அடி வாங்கிடுச்சு. உனக்கு ஒன்றும் ஆகலையேன்னு சொல்லிட்டு சோமையாவா நம்ம ஹீரோயின் வந்து பேச நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கோ பார்த்துட்டு கேட்குறான். அப்போ உங்கள் 2 பேத்துக்கும் தெரியுமாங்கிற மாதிரி கேட்க உள்ள போய் பேசிக்கலாம் வாடின்ட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டா. அது இருக்கட்டும், இப்போதைக்கு இவ்வளோ வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க என்ன பண்றது, நேற்று ஓவரா யூஸ் பண்ணதாலேயோ என்னமோ தானாவே இந்த ஃபேஸ்ல வந்து நின்றுக்கிட்டு அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமா ஆனா பரவாயில்ல, அப்போதானே நான் ஆக முடியும்னு இருக்கா. சரி எப்போ இருந்து ஆகிட்டு இருக்குன்னு கேட்க 2 மணி நேரத்துக்கு 3% தான் ஆயிருக்கு, என்னதான் பண்ணுவணும்னு இருக்கா. இந்த மூஞ்சோட எப்படி வீட்டுக்கு போறது, ஸோ இங்கே டேரா போட்டாச்சு, அப்பா மட்டும் ஃப்ரெண்டு வீட்டிலே தங்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டா. அப்போ அவளோட அக்கா வந்து அவ போய் சொல்றா, ஆஃபீஸ்ல இருந்தே அவ வீட்டுக்கு வந்து சேரல, அவ என்னோட அளவுக்கு ஸ்மார்ட் கிடையாது, கொஞ்சம் பாருங்களேன்னு சொல்ல நீ பண்ணாததையாடி அவ பண்ணிட்டா, விடு அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க கட்ட 4% தான் ஆயிருக்கு. அப்படியே கண்ணாடியை பார்க்க இப்போவும் மியாவா தான் இருக்கா. ஆனா நமக்கு சிங் மாதிரி காட்டுறாங்க. இந்த ஃபேஸ் அழகா இருக்கிறதால எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. எல்லாருமே சீக்கிரம் அட்டாச் ஆகிக்கிறாங்க. அவங்களுக்கு கேர் பண்ணும் கூட அவசியம் கிடையாது. ஏன் நான் கூட தங்ஷி அழகா இருக்கிறதால தான் அவன் மேல எனக்கு க்ரஷே வந்துச்சு தெரியுமாங்க. நான் என்கிட்டயே அப்ப நீ சரியா சொல்லலன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோவோட கனவு போல இது. ஹீரோயின் இவனை நோக்கி அப்படியே கோவமா வந்துட்டு இருக்க, என்னை விட்டுருமா தாயேன்னு பயந்து பின்னாடி போனவன் விழும்போது அப்படியே ஏஞ்சல் மாதிரி மியா வந்து பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படியே ஒருத்தர் பார்த்துக்க அவள் அப்படியே தோல்ல சாச்சிக்கிறா. எவ்வளோ எந்திரிக்க ட்ரை பண்ணாலும் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்ட மாதிரி அழுத்திட்டு இருக்கான். இப்படிப்பட்ட கனவை கண்டு தலையில் அடியை வாங்கி எழுந்துட்டு இருக்கான் இவன். அதான் நம்ம ஹீரோயின் இவனை அடிச்சு மட்டை பண்ணிட்டால கிளம்புனா இந்த இடத்த விட்டு. ஸோ அப்படியே கொஞ்சமா தெளிய அவ இவனை ஹக் பண்ணி லைட் ஆன் பண்ணாதன்னு சொல்லியிருப்பா. ஸோ அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே எழுந்து வர விடிஞ்சிருச்சு. ஸோ கூ வரவும் ஒரு பொண்ணு உன்னை ஹக் பண்ணி லைட்டை ஆன் பண்ணாதன்னு சொன்னா என்னடா அர்த்தம்னு கேட்க யாரு சொன்னது மியாவான்னு கேட்குறான். சரி விடுன்ட்டு திரும்ப அப்படி ஒரு பொண்ணு சொல்றான்னா அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம்னு சொல்ல அப்படியே முகத்துல பிரைட் ஆகுது. ஆனா அடிச்சுட்டு போயிட்டாலேங்க. யுவான் வீட்டுக்கு திருட்டுத்தனமா வந்திருப்பாள்ல, அதை நினைச்சவன் ஏதோ நமக்கே தெரியாம ஒண்ணு இருக்குடான்ட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் இதுவரை 25% தான் அப்கிரேட் ஆயிருக்கு. நான் இப்ப வேலைக்கு போயே ஆகணுமேனுவேன். கடைசியில கோ கிட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்கவும் ஓகே சொல்லிட்டான். ஆனா இவளுக்கு இப்பதான் ஞாபகம் வருது, தங்ஷியை நான் மட்டும் பண்ணிட்டால வந்தங்க. கரெக்டா அவனே வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அழுத்திட்டு இருக்கான். ஒரு வேளை நேற்று நைட்டு என்ன பார்த்துட்டானோ அதான் வந்திருக்கணும்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அவன் நான் மியாவை பார்க்க வந்திருக்காங்க, இது யுவானோட வீடுன்னு கட் பண்ணிட்டா. திரும்பவும் அழுத்தி கோ நேற்று நைட்டு அவ இங்க தான் வந்தேன்னு சொன்னாரு, ஜஸ்ட் நான் பார்த்து பேசிட்டு போயிடுவேன், உள்ள விடலன்னா விடுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்ல சரி விடு பாத்துக்கலான்ட்டா. இப்போ உள்ள வந்தவன் ஸ்டோர் ரூம்ல நேற்று நைட் நீ தானே இருந்தங்கும் போது நான் இல்லைன்னா வேற இருக்க போறான்னு கேட்கிறான். நீ நேற்று குடிச்சிருந்தியா, அப்படி இருந்தா மட்டும்தான் அப்படியெல்லாம் நீ நடந்திருக்க முடியும் நேத்துங்க. சரி அவ அப்படி என்ன பண்ணான்னு கேட்குறியா. அவன் செஞ்சு காட்ட அப்பதான் இவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அதை கேட்கறதுக்காக தான் இப்போ இது வரைக்கும் வந்தியாங்க, நீ அதை அர்த்தத்தோட தான் பண்ணையா, அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல சே இல்ல அந்த எந்த அர்த்தமும் கிடையாது, நேற்று நைட் நான் குடிச்சிருந்தேங்கிறா. ஆனா உன்கிட்ட ஆல்கஹால் ஸ்மெல்லே அடிக்கலையேங்க, நான் குடிச்சது வயிற்றுக்குள்ளால இருக்கு, எப்படி ஸ்மெல் வரும்னு இருக்கேன். சரி எதுக்காக என்ன அடிச்சுட்டு ஓடணுன்னு கேட்குறான். அது நான் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சுட்டு சரி கிளம்பு எனக்கு வேலைக்கு நேரமாச்சுன்னு போக பார்க்க இன்னைக்கு நைட்
நீ என்னோட டின்னருக்கு வரணும், லாஸ்ட் டைம் எனக்கு வாங்கி கொடுத்தல, நான் ரீபே பண்ணவே இல்லைன்னு கேட்க, அந்த கர்மத்தை நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்ட, இதுக்கு ரீபே வேறையா, வேணாங்கிற மாதிரி இவ சொல்ல, லாஸ்ட் டைம் நான் ஓவராக குடிச்சப்போ நீ தான் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த, அதுக்கு நான் தேங்க்ஸ் கூட ப்ராப்பராக சொல்லலைங்க. அவன் இங்கே ப்ராப்பராக கூப்பிட்டு வந்தா அங்கே இடி இங்கே இடின்னு பயங்கர அடியால விழுந்துச்சு. பரவாயில்ல, எனக்கு எதுவுமே வேணான்ட்டு போக, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்லி ஆகணும், அதுக்கு இந்த இடம் சரிப்பட்டு வராது. நைட் 7 மணிக்கு ஷார்ப்பா நானே உன்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு ஓடிட்டான். எங்கள் ஆஃபீஸில் நம்ம ஹீரோயினுக்கு டீம் மெட்டிவன், அவள் ஸ்ட்ராங்கான பொண்ணு, எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிக்கிட்டே இருக்கா, எல்லாமே போய் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக ஹீரோ வரவும் ஆஃப் ஆயிட்டாங்க. ஹீரோயின் வராததான் நோட் பண்ணிக்கிட்டான். ஸோ பூக்கிட்ட வந்து அவள் எங்கன்னு கேட்க, அவள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கா, உடம்பு சரியில்லை, அதனால அங்கேவும் நேற்று நைட்டு ஓவர் டைம்லாம் பண்ணா, பயபுல மாறிடுச்சுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ வரைக்கும் மாறவே இல்லையான்ட்டு எனக்கு நைட் மியாவோட டின்னர் அரேஞ்ச் பண்ணியாச்சுன்னு சொல்ல, டே அந்த நியூஸ் நான் தாண்டா கொடுத்த உனக்கு, நான் ஹெல்ப் பண்ணலன்னா அவ இருக்க இடமே உனக்கு தெரிஞ்சிருக்காதுல, ஸோ எனக்கு நீ இதுக்காக ரிவார்டு கொடுத்தே ஆகணும்னு கேட்டுகிட்டே இருக்கேன். இந்தா நல்ல செய்தி சொன்னதுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். இந்த டர்ட்டில் வந்ததுலேருந்து இவனுக்கு ஒரே லக்கியாக தான் இருக்குது, போன காசுலாம் ஏதாவது ஒரு வழியில் கிடச்சிட்டு இருக்கு. ஆனால் இங்கே யுவானுக்கும் அப்படி எதுவுமே நடக்கல, தயவு செஞ்சு லக்கு குடிடியம்மான்னு கேட்டுட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் வேலை செய்யறதுக்காக டேட்டா வேணும், இவளோட டீம்மேட்டான யூ பொண்ணு நான் வாங்கோட சேர்ந்து பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டா. அந்த டெஸ்ட் டேட்டா ஹீரோட்ட மட்டும்தான் இருக்கு, நான் கிட்ட வந்தனா எனக்கு ஹெல்ப்பே பண்ணதேன்ட்டு, இது மாதிரி நம்ம நியூ ப்ராடக்டோட டெஸ்ட் டேட்டாஸ் வேணும், கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பி வைங்கிற மாதிரி டெக்ஸ்ட்டை போட்டு விட, மணிக்கணக்கா மெசேஜ்க்காக வெயிட் பண்ணுறான், ரிப்ளையே இல்லை. பிஸியாக இருப்பான், கால் பண்ணி பாருன்னு ஃப்ரெண்ட் ஐடியா கொடுக்க, மியாவா போய் பிஸியாக இருக்கீங்களான்னு கேட்டால் அடுத்த செகண்டே ரிப்ளை வருது. அப்போ பாரு அவன் வேணும் தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வாங்கி, இன்னைக்கு நைட் லேட்டாக வந்துடாத, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். நானும் செங்கு க்ளோஸ்னு ஒரு மெசேஜை தட்டி விட்டுட்டா. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு நெட்வொர்க் இஷ்யூ இருந்திருக்கும், அதை சரி பண்ணி கொடுத்துட்டு போகவும் ஹீரோ அவளுக்கு ஃபைலை அனுப்பி விட்டுட்டான். ஆனால் மியாவா சொன்னதால தானே இதை கூட அனுப்பியிருக்காங்கிற மாதிரி டென்ஷன் ஆகுது இவளுக்கு. இங்கே ஹீரோ வேலையை முடிச்சு சீக்கிரமாகவே கிளம்பிட்டான். இவளுக்கு இங்கே இப்போ வரைக்கும் 49% தான் அது அப்கிரேட் ஆயிருக்கு. அப்போது நாளைக்கும் லீவ் போடணுமா, நாளைக்கான ப்ரொபோசலை வேற ப்ரெசென்ட் பண்ண வேண்டிய இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அதான் என் டீம்மேட் பொண்ணு இருக்கால, அவளையே சொல்லலான்னு சொல்லிட்டு இப்போ நைட் ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் வரா. 50% ஆயிருக்கு. அவனை ஒரு வழி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டா. ஆனால் பயங்கரமாக இருக்கு இடம். எதுக்காக லேக் ட்ரிப்பில் சாப்பிட வந்திருக்கோன்னு கேட்க, இங்கிருந்து வியூ நல்லா இருக்கும் அதனால தாங்கிறான். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமே, சரி சொல்லு உனக்கு என்ன தான் வேணும், திரும்ப ப்ரொமோஷனல் வீடியோ பண்ணணும்னால என்கிட்ட வந்துடாதான் மாட்டேங்க, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக இது ஒர்க் ரிலேட்டட் கிடையாது, பர்சனலான விஷயம் பேசுறதுக்கு தான் வந்திருக்கோங்கிறான். இப்படியே பேசிகிட்டு இருக்காத, நீ கிளியராக சொல்கிற வர நான் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்ல. ஆக்சுவலாக நம்ம இந்த வியூவை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது வெயிட்ரஸை சீக்ரெட்டாக இந்த கேண்டில்ஸை ஆன் பண்ண சொன்னேன். மை பேட், நானே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, வந்து மீதியெல்லாம் பற்ற வச்சு விட்டு சீக்கிரம் சொல்லுங்கிறா. அவளோட பேண்டை இன்னும் கையில் தான் போட்டிருக்கான். என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க, நீ என்னோட ஃப்ரெண்டும் கிடையாது, பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, என்னோட பாஸும் கிடையாதுன்னு இவ பேச அப்படியே ஸ்லைட்டாக மியூசிக் சவுண்ட் கேட்கவும் தங்ஷி என்கிட்ட கன்ஃபஸ் பண்ண போகிறான்னு ஷாக் ஆகும்போதே கரெக்டாக இடியெல்லாம் இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால கிளிச்சாக வேற ஆரம்பிச்சிட்டாலாம். இவனும் இங்கே அப்படியே உன்னை ஃபர்ஸ்ட் டைம் ரோட்டில் பார்த்தேன், செகண்ட் டைம் ஆஃபீஸில் பார்த்தேன்னு பேசிகிட்டு இருக்கேன், ஃப்ளவர் வாஷ் எடுத்து மூஞ்சியை மறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஷூமியா, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீ யாரையும் லவ் பண்ணலனா என்னை கன்சிடர் பண்ணலாமே, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியான்ட்டு நிமிந்து பார்த்தா அவளே ஆளை காணோம், கப்பலேருந்து 8 குச்சி நீச்சல் அடிச்சு ஓடிட்டு இருக்கா. ஆளு தண்ணியில் விழுந்தா விட்டா போவான். ஸோ இவனும் குதிச்சுட்டான். சுமியான்னு பின்னாடியே வந்தா அவன் ஓடிட்டு இருக்கா. இப்போ பேய் மாதிரி ஃப்ரெண்டு முன்னாடி வந்து நிற்க பாவம் பயந்தே போயிட்டான். அப்புறம் அடையாளத்தை காட்டி உள்ள ஏறிட்டாச்சு. பயங்கரமா நடுங்கிறான். ஃபில்டர் திரும்பவும் மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. சீக்கிரம் கிளம்பு தங்ஷி இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க எடுத்து விட்டே. ஆனா இந்த பக்கம் பாவம் இந்த பையன் காதலை சொல்ல வந்து காணாமையே போயிடுவான் போல. அப்போ கூட நடுங்கிக்கிட்டே அவளுக்கு தான் கால் பண்ணிட்டே ஓடிட்டு இருக்கான். இவனை பார்த்தா நமக்கே பாவமாலாம் இருக்கு. இந்த பக்கம் இப்போதான் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கிறான், வெதர்னால தான் இந்த ஃபில்டர் இப்படி கிளிச் ஆகுது போலங்க. இவளோட ஃபேஸ் தொடர்ந்து மாறதா அவள் ஃப்ரெண்டே பார்த்து பயந்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே நல்லா மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கவலையை விடு, அப்கிரேட் ஆனதும் நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவேன்னு ஃப்ரெண்டு கூட்டிட்டு வரா. அப்போ தொடர்ந்து நம்ம ஹீரோ கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால கட் பண்ணி சுவிட்ச் ஆஃபே பண்ணிட்டா. ஆக்சுவலா தங்ஷி மியாட்ட கன்ஃபர்ஸ் பண்ண தான் கூப்பிட்டான்னு சொல்ல, போது ரொமான்டிக்காக இருந்திருக்குள்ள எப்படி இருந்ததுன்னு கேட்கவும் இவ்வளோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணவ டிவியில் வந்த மாதிரியே இருந்ததுங்கிறா. அந்த மாதிரி நேரத்தில் எவ்வளோச்சும் முட்டாள் மாதிரி லேக்கில் குச்சி ஓடி வருவாங்களான்னு கேட்க, எல்லாம் இந்த ஃபில்டர்னால. இந்த மியா மட்டும் அவனுக்கு அப்படி என்ன தெரிஞ்சிருச்சு, செங்கா என்ன ஒரு நாள் ஒரு பார்வையாவது பார்த்துருப்பானா ஒழுங்கா. இந்த மியாவை பார்த்ததும் ப்ரொப்போஸ் பண்ணுற வரைக்கும் வந்துட்டான். எல்லாம் அழகான முகத்தை பார்த்ததால தானங்க. அவனை நினச்சலாம் வருத்தப்படுறது வேஸ்ட்டு. முதல்ல இதெல்லாம் உனக்கு தான் எடுத்து சாப்பிடுன்னு கொடுத்துட்ருக்க. கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது. வந்து பார்த்தா
பாவம் வந்திருக்கிறது நம்ம ஹீரோ தான். ரொம்ப ஓவரா பண்றா. இரு நானே போய் பேசிட்டு வரேன்ட்டு அவெல்லாம் இங்க வரவே இல்லைன்னு க்ளோஸ் பண்ண பார்க்க தோ ஷோ இருக்கு பாருங்கிறான். ஆமா, அவ இங்க தான் இருக்கான்னு சொல்லி அனுப்ப பார்க்க அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா, இன்னைக்கு அவளை பார்க்காம நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேங்க. ஷூமியா ரொம்ப நல்லா இருக்கா, நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அப்புறம் எதுக்காக லேக்ல குதிக்கணும்னு கேட்குறான். அது அவளால் அங்கே அந்த சூழ்நிலையில் இருக்க முடியல, அவளுக்கு மூல நோய்னு சொல்லிட்டா. அடி பாவிங்கிற மாதிரி தான் உள்ளே இருந்து கேட்குற ஹீரோயினுக்கு இருக்கு. அந்த நோய் இருக்கவன் எதுக்காக ஸ்பைசியான ஃபுட்டு சாப்பிடணும், அதான் உன் கையில் இருந்தும் வீட்டில் இருந்து ஸ்மெல்லு பயங்கரமாக அடிக்குதேன்னு கேட்குறான். அதை நான் தான் சாப்பிட்டேன். ஷூமியா வேடிக்கை மட்டும் தான் பார்த்தான்னு பொய் சொல்ல ட்ரை பண்ண அவன் கண்டுபிடிச்சிட்டான். இங்கே பாரு, நான் நிஜமாவே அவளை நினச்சி கவலைப்படுறேன். ஜஸ்ட் ப்ளீஸ், நான் அவளை பார்க்கணும், அவள் சேஃபாக இருக்காளா இல்லையாங்கிறது மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும்னு இவன் கேட்டுட்ருக்கேன். எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆகணுமேன்னு சொல்லிட்டு மேலே ஓடினவன் ஸ்லிப் ஆகி தொப்புன்னு விழுற சவுண்டு கேட்டதும் 2 பேரும் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து பார்த்தா இப்படி கிடக்கா. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாக இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.